கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக எல்லாரும் எழும்பி நிற்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம், அதனுடைய 5ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். எடுத்தீங்களா? ஸ்தோத்திரம். வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? பூமி கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறேன். எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு. வார்த்தை கவனிங்க. நீர் பயங்கரமான காரியங்களை எப்படி எப்படி சத்தமா எப்படி முழு சமயம் எப்படி எல்லாரும் சேர்த்து ஒரு முறை எப்படி எனக்கு உத்தரவு எப்படி கொடுக்கிறாரா? அவர் செயல்படுவதனால் எனக்கு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆமென் சொல்றோம். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். செயல்படுவதனால் செயலினால் எனக்கு உத்தரவு அருளும் தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம். செயலினால் எனக்கு உத்தரவு அருளும். ஒரே ஒரு முறை. செயலினால் எனக்கு உத்தரவு அருளும். எங்களோடு பேசுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. உட்காரும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நான் ஜெபிச்ச நாம் அடிச்ச கண்ணீரெல்லாம் எப்படி? நான் ஜெபிச்ச நாம் அடிச்ச கண்ணீரெல்லாம். ஏன்னா இவருக்கு பேரே உத்தரவு கொடுக்கிற தேவன், அதுவும் நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிற தேவன். அவர் எனக்கு இருப்பதுனால என் ஜெபம் வீணா போகாது. நம்மளை சுத்தி சில வீணா போனவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க பேச்ச கேட்க கூடாது. நீ ஜெபிச்சு எண்ணத்துக்கு, நீ ஊழியம் எண்ணத்துக்கு, நீ சபையை நடத்தி எண்ணத்துக்கு, நீ உபவாசம் பண்ணி எண்ணத்துக்கு, கோயிலுக்கு சர்ச்சுக்கு போய் எண்ணத்துக்கு, பைபிள் எடுத்து எண்ணத்துக்கு இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள யாரு? ஆமா, வீணா போனவங்க சொல்றதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. என் ஜெபம் வீணாய் போகாதுங்கிறது நான் நம்பணும். கைதட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தின பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதெல்லாம் அவங்க 1000 பேர் 1000 சொல்லட்டும், அவன் காது கேட்க சொல்லாட்டாலும் வீணா போனவனே என் ஜெபம் வீணா போகாதுட்டான். ஆமென் சொல்றீங்களா? வீணா போனவங்களே என் ஜெபம் வீணா போக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீணா போனவங்க பேச்ச கேட்காதீங்க, உங்க ஜெபம் வீணாய் போகாது. நல்ல சத்தமா சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் வீணாய் போகாது. எந்த தைரியத்துல சொல்றேன்னா, நீங்கெல்லாம் அப்படியே 100% பர்ஃபெக்டான ஆட்கள்ங்கிறதுனால சொல்லல. நான் பரிசுக்கிற தேவன் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர் என்பதனால நான் சொல்றேன். ஏன்னா போன வாரம் ஆண்டவர் நமக்கு சொன்னாரு, 3 காரியத்தை அடிப்படையா வச்சு நமக்கு உத்தரவு கொடுப்பார். ஒண்ணு, என்னுடைய நீதியின்படி எனக்கு பதில் அளிப்பார். 2வது, என்னுடைய நீதியை விளங்க பண்ணுவார், எல்லாருக்கும் விளங்க பண்ணுவார். 3வது, என் நீதி எடுபடாத நேரத்துல கர்த்தர் அவருடைய நீதியின்படி எனக்கு உத்தரவு கொடுப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு அடிமைத்தனத்தை கொண்டு போனார்ல, ஏன் தெரியுமா? இவங்க ரொம்ப சேட்டை பண்ணாங்க, கீழ்ப்படியவே மாட்டேன்ட்டாங்க, சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. ஆண்டவர் ஏசாயாவை அனுப்புறாரு, எரேமியாவை அனுப்புறாரு, எலியாவை அனுப்புறாரு, எல்லாரும் எலிசாவை அனுப்புறாரு, ஓசியாவை அனுப்புறாரு, யோவேலை அனுப்புறாரு, ஆமோஸ் அனுப்புறாரு, ஒபதியாவை அனுப்புறாரு, யோனாவை அனுப்புறாரு, மீகாவை அனுப்புறாரு, நாகூமை அனுப்ப, செப்பனியா எல்லாரையும் அனுப்பி பார்க்காரு. ஒரு வழிக்கு வர மாட்டேன்ட்டான். கடைசியில கொண்டு போய் யார அனுப்பிட்டாருன்னா நேபுகாத்நேச்சார் அனுப்பிட்டாரு. எரேமியாவை அனுப்பி கேட்காட்டா யார் வருவா? சொல்லுங்க, யாரு வருவா? எரேமியா அழுதுகிட்டே சொல்லுவாரு. அவன் கடிவாளத்தை போட்டு தான் பேசுவான். அவன் வரும்போதே கடிவாளத்தோடு தான் வருவான். கவனிங்க. கடைசியில இவங்க சிறையிருப்புக்குள்ள போன உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாம்
கைதட்டி சிரிச்சாங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன். எப்ப நீ விழமாட்ட, எப்ப நீ அடி வாங்க மாட்ட, எப்ப நீ மண்ணை கவுவ, எப்ப உன் குடும்ப சீரழியும், எப்ப உன் தொழில் விழும், எப்ப உன் புள்ள காரியம் இப்படி ரெண்டா போகும், எப்ப உன் சபை இப்படி ஆகும், இதைத்தான் எதிர்பார்த்தேன்னு சுத்தி இருந்தவங்க எல்லாரும் கைதட்டி சிரிச்சாங்க. தேவ ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ள போன போது சுத்தி இருந்தவங்க கைதட்டி சிரிச்சாங்க. இப்ப இவங்களுக்குள்ளயும் மிகப்பெரிய வேதனை. ஆண்டவரே, எங்க கீழ்ப்படியாமையினால்தான் நாங்க இங்க வந்துட்டோம். ஆனா திரும்ப எருசலேமுக்கு நாங்க எப்படி போவோம்? திரும்ப அந்த தேசத்துக்கு நாங்க எப்படி போவோம்? திரும்ப எப்படி அந்த நாட்களை நாங்க பார்க்க முடியும்? ஏன்னா எங்கிட்ட எந்த நீதியுமே, சொல்லுங்க, எந்த நீதியுமே இல்லையே அப்படின்னு அழுதாங்க. அப்பதான் கர்த்தர் ஏசாயாவை அனுப்புனாரு. கர்த்தர் சொன்னாரு 51:6 ஏசாயாவுல, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். இப்ப கண்ணை எங்க ஏறெடுக்கணும்? வானத்துக்கு ஏறெடுங்க. கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். பூமியை நோக்கி பாருங்க. வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ. நல்லா கவனிக்கணும். திரும்ப சிறையிருப்பிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதற்கு ஏற்ற நீதி என்னிடத்துல இல்ல அப்படின்னு புலம்பின அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என் ரட்சிப்போ. முழு சபையும் சேர்ந்து சொல்லணும் சில வார்த்தைகளை. என் ரட்சிப்போ என்றென்றைக்கு இருக்கும். அடுத்த வார்த்தை முக்கியம். இப்ப சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, என் நீதி. இந்த சத்தம் பத்தாது. என் நீதி. கர்த்தர் சொல்றாரு, உன் நீதியின்படி அல்ல, என்னுடைய நீதியின்படி என் ஜனத்தை நான் கொண்டு வருவேன். அந்த ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி எங்களிடத்துல நாங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு போதுமான சுத்த பரிசுத்தம் இல்ல, நீதி இல்ல, நியாயம் இல்ல அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய நீதி அற்று போகல, என்னுடைய நீதி அற்று போகல. என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமே உங்களை நான் விடுவித்து மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வர போகிறது உங்க நீதியை பார்த்து அல்ல, என்னுடைய நீதியை பார்த்து, என்னுடைய நீதியை நிமித்தம் உங்களை கொண்டு வருவேன். ஆண்டவர் சொல்ற அந்த காலை நேரத்தில் அவருடைய நீதி நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதில் தருவாரு, உத்தரவு தருவாரு. நம்புறவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறேன். நம்புறவங்க ஆண்டவருக்கு உங்க நாவினால துதி செலுத்தணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. கொண்டு வருவாரு. உங்க குடும்பத்தை மறுபடியும் மீண்டு எழும்ப பண்ணுவாரு. உங்க சரீரத்தை மறுபடியும் உயிர்ப்பிப்பாரு. உங்க பிள்ளை வாழ்க்கையை மறுபடியும் கொண்டு வருவாரு. உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை அவருடைய நீதி நிமித்தம் மறுபடியும் எழும்ப பண்ணுவாரு. அல்லேலூயா. அதனாலதான் நான் தைரியமா பாடுறேன், நான் ஜெபிச்ச ஜெபங்கள் வீணாய் போகும், நான் வடிச்ச கண்ணீரல்ல. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? உங்க ஜெபம் வீண் போகாது. எப்படி வீணா போ விட்டுருவாரா? விட்டுருவாரா? கண்டவங்க சொல்லலாம், என்ன செய்யக்கூடாது, காலை வாங்கக்கூடாது. சில சமயம் என் மனச்சாட்சியே அந்த கண்டவங்க மாதிரி என்கிட்ட பேசும், என் மனசை என்கிட்ட கண்டவங்க மாதிரி என்கிட்ட பேசும். அதெல்லாம் கேட்க கூடாது. என் ஆண்டவருக்கு கவனிங்க, பரலோக நீதிமன்றத்துல ஒரு சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. பரலோக நீதிமன்றத்துல அதனுடைய மகா நீதிபரராகிய தேவன் ஒரு சட்டத்தை எழுதி அதெல்லாம் பாஸ் பண்ணி அமல்படுத்தி இருக்கிறாரு. என்ன சட்டம் தெரியுமா? இந்த பூமியில ஒரு மனிதன் தனக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்துல ஒருவன் ஜெபித்திருப்பான் என்றால், பரலோகத்துக்கு நேராக ஜெபத்தை ஏறெடுத்திருப்பான் என்றால், அந்த ஜெபத்தை பரலோகம் கேட்டு அதற்கு பதில் அனுப்ப வேண்டும் என்று ஒரு சட்டத்தை தேவன் எழுதி பாஸ் பண்ணி இருக்கிறாரு. நம்புறவங்க 5 பேர் இருந்தாலும் அந்த பரலோக சட்டம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த சட்டத்தை பாஸ் எழுதுனது யாரு? எழுதுனது யாரு? கர்த்தர். பாஸ் பண்ணது யாரு?
கர்த்தர் இப்ப கேட்கிற எழுதின அவரை இதை மறப்பாரா? எழுதினவரை மாற்றுவாரா? எழுதினவரை மாற்றுவாரா? மாற்றவும் மாட்டாரு. உங்க ஜெபத்தை மறக்கவும் மாட்டாரு. இங்க இருந்து ஜெபம் போனது நிச்சயம்னா அங்கிருந்து பதில் வருவது அதை விட நிச்சயம். ஆவியில நிரம்பி கர்த்தரை துதி. வரும்போது அழுதுகிட்டே வந்தீங்களே, ரொம்ப சிரிச்சுட்டே போனோம். எதுக்கு தெரியுமா? நான் ஜெபிச்ச ஜெபங்கள் நான் வடிச்ச கண்ணீரெல்லாம் என்ன உள்ள குறைஞ்சு போச்சு? ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, இந்த தேவன் உத்தரவு கொடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, அதுவும் இந்த நீதி உள்ள உத்தரவு கொடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு நாள் வரப்போகுது. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து, குறிப்பா இஸ்ரவேலர்கள் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. ஆண்டவரை பார்த்து கர்த்தருக்கு ஒரு பேர் வைப்பாங்க. கர்த்தருக்கு என்ன வைப்பாங்க? ஒரு பேர் ஆண்டவருக்கு வைக்க போறாங்க. இது எங்க எழுதப்பட்டிருக்குன்னா, எரேமியா எழுதியிருக்கிறாரு 23:6. எரேமியா 23:6 வசனத்துல கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்க ஒரு நாமம் இடப்படுகிறது. எல்லாரும் கவனிக்கணும் அந்த வார்த்தை. 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். கவனிங்க, அவர் நாட்களில். இது எதை குறிச்சு பேசுதுன்னா, இதுக்கு முந்தின வசனத்துக்கு போகணும். முந்தின வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. வாசிங்க, முந்தின வசனம் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். சில ஆட்கள் உங்களை பார்த்து நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டாங்களே, இப்ப நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு காலம் வரப்போகுது. அது நானும் சொல்லல, எங்க பாஸ்டரும் சொல்லல, நாங்க ஆராதிக்கிற எங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு ஒரு பக்கத்துல பார்த்து, எனக்கு ஒரு காலம் வரும், உங்களுக்கு ஒரு காலம் வரும். எங்களுக்கும் புரியுதா? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆணைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம் வாங்கல. அது வருதா வரலையோ, ஆனா இந்த பிள்ளைக்கு ஒரு காலம் வருங்கிறத கர்த்தர் சொல்லியிருக்காரு. அடுத்த வார்த்தை கவனிங்க. அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை. இந்த தாவீதுக்கு நீதி உள்ள கிளைன்னா வேற யாரும் இல்ல, அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை எழும்ப பண்ணுமே. ராஜாவா இருந்து அவர் என்னவா இருப்பாரு? ராஜாதி ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி. ஞானமாய் ராஜரிகம் பண்ணி எங்க பண்ணுவாரா? பூமியிலே. எங்க? பூமியிலே. சத்தமா எங்க? பூமியிலே. பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லிருக்கணுமா? இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, 1000 வருட அரசாட்சி. எத்தனை வருஷம்? 1000 வருஷம் இயேசு மகாராஜா எருசலேமை மையமாக வைத்து மொத்த உலகத்தையும் ஆட்சி பண்ணுவாரு. அப்ப நம்மள எங்க இருப்போம்? அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதனால இன்னைக்கு வடிக்கிற இந்த கண்ணீருக்கு, இன்னைக்கு படுற வேதனைக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவற்ற கேள்வி கேட்க கூடாது. ஒரே வார்த்தையில நன்றி சொல்லணும். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். கவனிங்க, அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து பேசும் பொழுது அந்த நாளை குறித்து தான் அடுத்த வசனம் தொடர்ந்து பேசுது. அந்த நாளில் வாசிங்க. இப்ப அடுத்த வசனம் இப்ப வாசிங்க. அவர் நாட்களில். அவர் நாட்கள் சொல்லுங்க. அவர் நாட்களில். இன்னொருக்கா சொல்லுங்க. அவர் நாட்களில். அதான் ஏன் நாட்கள். இன்னைக்கு நீ வேணா இருந்துட்டு போ, ஆனா அவர் நாட்கள் ஒன்று வரப்போகுது. அவர் நாட்கள் வரப்போகுது. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். இஸ்ரவேல் ஒரு கூட்டம் இன்னைக்கு இயேசுவை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் சிலர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் இயேசுவை நம்பாத ஒரு கூட்டம் இருக்கு. அது போட்டோம், அது பெரிய கிறிஸ்து. அவங்க எல்லாரும் உபத்திரவ காலத்துல தான் கண் திறக்கப்படும். இயேசு மறுபடியும் சபையை எடுத்துக்கொண்டு போய் அந்தி கிறிஸ்து அவர்களை உபத்திரவப்படுத்தும் பொழுதுதான், ஆஹா, அன்றைக்கு வந்தவர் அவர்தான் மேசியா என்று அறிந்து கொண்டு இரத்த சாட்சிகளோடு அவர்கள் மரிப்பார்கள். அவர்கள் 1000 வருட
மனச்சாட்சியில யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு மறுபடியும் வாசிங்க வசனத்தை, யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். ஆமென் சொல்றீங்களா? இன்னொரு ஆமென் சொல்றீங்களா? அவனுங்க அந்த நாளில அந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களா, அவருக்கு இடும் நாமம். இன்னொருக்கா, அவருக்கு இடும் நாமம். எல்லாரும் சேர்ந்து வந்து கர்த்தருக்கு ஒரு நாமத்தை கொடுப்பாங்க. என்ன நாமம் தெரியுமா? நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. முழு பலத்தோடு இன்னொரு கர்த்தருக்கு மகிமை செலுத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வந்து அவருக்கு ஒரு நாமத்தை பேர் கொடுப்பாங்க. இந்த தேவன் நீதியா இருக்கிற கர்த்தர். ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க தெரியுமா? இந்த இஸ்ரவேலர்களுக்கு இன்னைக்கு அநீதி செய்யப்பட்டது. கிபி 70ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 1948 மே 17 வரைக்கும் இந்த யூதர்களுக்கு அநீதி செய்யப்பட்டது உலகம் முழுவதும் சேர்ந்து. முழு உலகமும் இந்த யூதர்களுக்கு அநீதி செஞ்சார்கள். அவர்கள் தேசத்தை பிடுங்கினாங்க, அவர்கள் தேசத்தை சுட்டரித்தாங்க, அவர்களை பாழாக்கினாங்க, அவர்களை கொள்ளையடித்தாங்க, அவர்களை கொன்று குவித்தார்கள், அவர்களை வாழவே விடல. இஸ்ரவேலர்களை இந்த உலகத்தின் பெரும்பான்மையான நாடுகள் வாழவே விடல. இது அவர்களுக்கு செய்யப்பட்ட அநீதி. இதையெல்லாம் பார்த்த கர்த்தர் என்ன செய்வார்னா, வரப்போகிற நாட்கள்ல இந்த ஜனங்களை மனதில் வைத்து அவர்களிடத்திலிருந்து எதிரி பறித்து கொண்ட தேசத்தை கர்த்தர் மீட்டு மறுபடியும் இப்ப அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப மறுபடியும் அந்த தேசம் தன் பலனை கண்டு வருகிறது. இன்னைக்கு அந்த தேசம் எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. விஞ்ஞானத்துல, பொருளாதாரத்துல, அறிவுல, படிப்புல, சகலவற்றிலோ ஆவிக்குரிய காரியத்திலோ இஸ்ரவேல் தேசம் வளர்ந்து வருகிறது. என்ன தெரியுமா? அவர்களுடைய நீதி மறுபடியும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய காரியம் மறுபடியும் கொடுக்கப்படும். இதையெல்லாம் பார்த்து மறுபடியும் எங்கள் தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தாரு, எங்கள் குடும்பத்தை கர்த்தர் சேர்த்தாரு, எங்கள் கோத்திரத்தை தேவன் ஒன்று சேர்த்தாரு. இதெல்லாம் பார்த்து எங்கள் தேசம் மறுபடியும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இதெல்லாம் பார்த்து கடைசியில் சேர்ந்து வந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தரை பார்த்து சொல்லுவாங்க, இந்த உலகம் எங்களுக்கு அநீதி செய்தது, ஆனால் நீர் ஒருவர் தான் எங்களுக்கு நீதி செய்து, நீர் நீதி உள்ள கர்த்தர். எல்லாரும் கர்த்தருக்கு இந்த ஒரு பெயர் வைப்பாங்க. இதை மனதில் வைத்து கர்த்தர் இன்னைக்கு நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, உன் காரியத்தை சத்துரு பறித்து கொண்டாலும் சரி, பிடுங்கினாலும் சரி, உங்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் கூட்டி சதி பண்ணி மொட்டையெடுத்து வாரி இறைத்து கொண்டு போனாலும் சரி, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டுதான நீதி உள்ள கர்த்தர். அதை திரும்ப உங்களுக்கு மீட்டு தருவாரு. மறுபடியும் உங்கள் காரியம் உங்கள் கையில வந்து சேரும். உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் எல்லைக்குள் வந்து சேரும். ஏன்னா அவர் யாரு? இது பத்தாது. அவர் யாரு? வாய் எல்லாரும் திறக்கணும். முத்து விழுந்தா போகும்போது எடுத்துட்டு போங்க. சொல்லுங்க, அவர் யாரு? பின்னால சேர்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து, நீதி உள்ள கர்த்தர் எனக்கு நீதி உள்ள உத்தரவு தருவார். அதனால நான் ஜெபிச்ச ஜெபங்கள், நான் விதைச்ச விதைகள், நான் ஜெபிச்ச ஜெபங்கள் எப்படி வீணா போகும்? இரவும் பகலும் காத்து கிடந்து புசியாம குடியாம மண்ணில் தரையில விழுந்து கிடந்து, அல்லேலூயா, சொந்த வேலைகள் எல்லாம் விட்டுட்டு சரீர பலவீனத்தை பாராம முழங்கால நின்று நீங்க ஜெபிச்ச இரவு ஜெபம் எப்படி வீணா போகும்? நீங்க ஜெபிச்ச நேர் முழங்கால் ஜெபம் எப்படி வீணா போகும்? நீங்க ஜெபிச்ச உங்களுடைய மன்றாட்டு ஜெபம் எப்படி வீணா போகும்? இல்ல, சந்தோஷமா போங்க. போகும்போது பாடிட்டே போங்க. என்ன பாடணும்? நான் ஜெபிச்ச ஜெபங்கள் வீணாய் போகவில்லை, நான் வடிச்ச கண்ணீரல்.
பக்கத்துல யாராவது வந்து எதாவது என்னமா சொன்னாங்களா, நீங்க எதையுமே காதுல வாங்கவே கூடாது. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் பைபிள் முழுவதுமே இருக்கு. இது வந்து பைபிள் முழுவதுமே இருக்கு எல்லாருக்கும். கவனிங்க, ஒரு தேவ பிள்ளைக்கு மொத்தம் 2 பார்ட் உண்டு. சொல்லுங்க, பார்ட் 1, பார்ட் 2. சொல்லுங்க, பார்ட் 1, பார்ட் 2. சோ யோசேப்புக்கு பார்ட் 1 இருந்துச்சா? அதே மாதிரி பார்ட் 2 இருந்துச்சா? பார்ட் 1 என்ன? பார்ட் 1ல அவனை தூக்கி எங்க போடுவாங்க? குழியில. அடுத்து அவனை தூக்கி எங்க போடுவாங்க? சிறையில. இதெல்லாம் என்னது? பார்ட் 1ல நம்மள குழியிலையும் போடுவாங்க, நம்மள சிறையிலையும் போடுவாங்க, நம்மள ஆள் இல்லாத தண்ணீர் இல்லாத குழியிலையும் போடுவாங்க. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, பார்ட் 1ல என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. யோசேப்பு மட்டும் போட்டாங்களா, அல்லது துணைக்கு 2 அண்ணன்மாரு கூட போயிருந்தாங்களா? ஏன்னா அது பார்ட், சொல்லுங்க, பார்ட் 1ல தனியா தான் போடுவாங்க. பார்ட் 1ல தனியா உள்ள போடுவாங்க. இந்த பார்ட் 1ல எல்லாரும் உங்களை வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. இந்த பார்ட் 1ல கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. உங்களால பதில் சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் அள்ளி கொட்டுவாங்க. உங்க தேவனை மையமா வச்சு, உங்க விசுவாசத்தை கை வச்சு உங்களை பேசுவாங்க. இப்படி எல்லாம் எங்க நடக்கும்னா இந்த பார்ட் 1ல அவன் தலையில ஏறி மிதிப்பான், காரி துப்புவான், அவமானப்படுத்துவான், எல்லாம் செய்வான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்க கூடாது. உள்ள நீங்க ஒரே சத்தமா நீங்க பாடணும், என் ஜெபம் வீணாய் போகாது, என் கண்ணீர் வீணாய் போகாது. ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு அடுத்த ஒரு பகுதியை வச்சிருக்கிறாரு, அடுத்த ஒரு பகுதியை வச்சிருக்கிறாரு. இப்ப நான் அமைதியாத்தான் இருக்கேன். அவன் கேட்கிறான்ட்டு நீங்க வாட்ல உன் ஜோலியை பார்த்துட்டு போக வேண்டியனா, நான் என்னமோ அப்படின்னு என்ன பேசக்கூடாது. அவன்கிட்ட பதில் பேச கூடாது. இது நான் பேச வேண்டிய காலமும் நேரமும் அல்ல. இது நான் என்ன செய்யணும்? வாய் அமைதியா இருக்கணும். உள்ளுக்குள்ள நான் ஜெபிச்ச ஜெபங்கள், நான் வடிச்ச கண்ணீரெல்லாம் அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் செய்வார். என்ன செய்வார் தெரியுமா? பார்ட் 2க்குள்ள உங்களை கொண்டு போவார். அந்த கொண்டு போகிற நேரத்தில் எப்படி சிறைச்சாலை திறந்து அவன் வெளியே கொண்டு வரப்பட்டானோ, எப்படி காட்டுக்குள்ள இருந்தவன் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டானோ, எப்படி ஒரு தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் கர்த்தருக்காக காத்திருந்த அந்த காத்திருப்போம், அவங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பார்ட் 2ல பதில் உண்டு. பார்ட் 2ல பதில் உண்டு. பார்ட் 1ல எனக்கு கண்ணீர் உண்டு, பார்ட் 1ல எனக்கு வேதனை உண்டு, எனக்கு அவமானம் உண்டு. ஆனா அத்தனைக்கும் சேர்த்து பார்ட் 2ல எனக்கு பதில் உண்டு. நம்புறவங்க அந்த வசனத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த 65:5ல அந்த வார்த்தை இன்னும் கோடிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை போடுங்க. நீ, அதுல இருந்து வாசிங்க எல்லாரும். நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால். என்ன போட்டிருக்கு? செய்கிறதினால். அப்படிதான். என்ன போட்டிருக்கு? செய்கிறதினால். இன்னும் கேட்கல. என்ன போட்டிருக்கு? செய்கிறதினால். ஐயா மகளே, தகப்பன் மகளே, கோச்சு கூடாம சொல்லுங்க. என்ன போட்டிருக்கு? அம்மா மார்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்ன போட்டிருக்கு? செய்கிறதுனால். ஆண்டவர் யார் தெரியுமா? செயல் மூலம் எனக்கு பதில் கொடுக்கிறவர், செயல் மூலம் எனக்கு உத்தரவு கொடுக்கிறவர். அதாவது கவனிங்க, எனக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதுல 2 விதம் உண்டு. முதல் விதத்துல நான் வெளிப்படும் முடி ஜெபிச்சு முடிச்ச உடனே அவருடைய வார்த்தையினால எனக்கு உத்தரவு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? வார்த்தையினால முதல்ல உத்தரவு வரும். இந்த வார்த்தையினால உத்தரவு வருவது எதுக்குன்னா, சோர்ந்து போனா பலப்படுவதற்கு, மடிந்து போனா மறுபடியும் மீண்டும் எழும்புவதற்கு வார்த்தையினால உத்தரவு. இதோட விட்ட மாட்டாரு. நான் சொன்ன வார்த்தை உண்மைதான், சொன்ன நானும் நீதி உள்ளவர் தான், அதை நிரூபிப்பதற்கு வார்த்தையினால் கொடுத்த உத்தரவை
செயலினால கர்த்தர் நிறைவேற்றி செய்கையினால உத்தரவு கொடுப்பார். இப்படி சொல்றேன். கடந்த ஆண்டு அல்லது கடந்த மாதம் கடந்த வாரம் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையினால உத்தரவு கொடுத்திருப்பாரு. வார்த்தையினால உங்களுக்கு உத்தரவு கொடுத்திருப்பாரு. ஆனா விசுவாசத்துல நான் பேசுறேன் உங்களை பார்த்து, இனி வர்ற நாட்கள்ல ஏன் இந்த மாதத்துல அந்த வார்த்தைய செயலினால உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாரு. செயலினால் உத்தரவு கொடுப்பாரு. வார்த்தையினால் உத்தரவு கொடுத்த என் தேவன் செயலினால் எனக்கு உத்தரவு கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வார்த்தையினால உத்தரவு கொடுத்த நீர் உம்முடைய செயலினால எனக்கு உத்தரவு கொடுப்பேன். செயலினாலெல்லாம் கவனிங்க. நம்ம ஆட்கள் நம்ம கூட இருக்கிறவங்க யார் தெரியுமா? நம்ம கூடன்னா இங்க நான் சொல்லல, பொதுவா மனிதர்கள் யாருன்னா வாயிலேயே வடெல்லாம் உங்க காலம், எங்க காலத்துல எல்லாமே வயல்தான் சொல்றாங்க. வடை, அப்புறம் இடியாப்பம், கோலா புட்டு, இல்ல இட்லி, தோசை எல்லாமே வாயிலே சுட்டுறாங்க, சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி சொன்னேனான்னு கேட்பாங்க. ஆனா கர்த்தர் குறிச்சு இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார்னு சாலமோன் சொல்லியிருக்காரு. Not by saying but by doing. Doing சொல்லுங்க. Doing செயலினால, God's doing, God's working, அவர் செயலினால, அவருடைய வேலையினால எனக்கு பதில் வரப்போகுது. நேற்று இரவு வரை வார்த்தையினால எனக்கு உத்தரவு வந்துச்சு. இன்று விடிந்த இந்த நாள்ல கர்த்தர் எனக்கு சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, நமக்கு சொல்றாரு, அவருடைய செயலினால உத்தரவை இந்த ஜனம் பார்க்க போகுது, இந்த சபை பார்க்க போகுது. நம்புறவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. சங்கீதம் 77க்கு வந்துருங்க. இதை உறுதிப்படுத்துற இன்னொரு வார்த்தை இருக்கு. சங்கீதம் 77 11 12 வாசிங்க. 77 11 12. கர்த்தருடைய செயலை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். எதை நினைவு கூறுவேன் சொல்லுங்க? கர்த்தருடைய செயல்களை. கர்த்தருடைய செயல்களை. என் தேவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறவர் மட்டுமல்ல, சொன்னத செயல் வடிவில காண்பித்து எனக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். கடந்த நாட்களில் கண்டிப்பா எல்லாரும் வாழ்க்கையில இந்த சாட்சி இருக்கும். கடந்த நாட்கள்ல கவனிங்க, இன்னைக்கு நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுல சந்தேகம் இல்லை. காத்து இருக்கிறீங்க, சந்தேகம் இல்லை. இன்னைக்கு நீங்க ரொம்ப தீவிரமா வெயிட் பண்றீங்க, சந்தேகம் இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னால நடந்ததை யோசித்து பாருங்க. கடந்த ஆண்டுக்கு போங்க, அல்லது உங்க கடந்த வாழ்க்கைக்கு, கடந்த காலத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால போங்க. நீங்க சில காரியத்துக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவர் வார்த்தையினால உத்தரவு தந்தவங்க, அதை வாங்கினவங்க இருக்கீங்களா இங்க யாரும்? அந்த வார்த்தையில உத்தரவு கொடுத்தத அப்படியே விடாம ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த வார்த்தையின் உத்தரவை செயலின் உத்தரவாக என் வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய சாட்சி உள்ளவங்க யாரு இங்க இருக்கிறீங்களா? உங்க கையை ஆண்டவர் பார்க்கட்டும், உயர்த்தியா இருக்கு, ஒரு மகிமை செலுத்துங்க. செஞ்சிருக்காரா இல்லையா? வார்த்தையில கொடுத்த உத்தரவை செயலினால அதை உத்தரவாய் கொடுத்து நிறைவேற்றி இருக்கிறாரா இல்லையா? அதைத்தான் இப்ப நினைப்பூற்றாரு. இன்னைக்கு நான் காத்திருக்கிற காரியத்துக்கு எனக்கு செயலினால உத்தரவு கொடுக்கிற தேவன், அவருடைய செய்கைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக பேசின அந்த சனகரிப்புடைய வார்த்தைகளை கேட்டு எசேக்கியாவுடைய இருதயம் கலங்கியது, திகைத்தது, செய்வதறியாம யோசித்தான். இந்த நேரத்துல அந்த கடிதத்தை வாங்கிட்டு போய் அவன் எங்க போனான் இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாய். ஏசாயா 37:14 சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சமாளிக்க முடியாத பிரச்சனை, அவன் பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனைகள் அவனுக்கு வந்த பொழுது அந்த கடிதத்தை கொண்டு போய் வாசிங்க அந்த வசனத்தை. எசேக்கியா தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு
எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. எங்க போனா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. சொல்லுங்க, எங்க போனா? கர்த்தருடைய ஆலயம். ஒரு சூழ்நிலை வரும்போது, எதிரான சூழ்நிலை வரும்போது, சமாளிக்க முடியாத பிரச்சனை வரும்போது பரிசுத்தவான்களை எங்க போனாங்க? கர்த்தருடைய ஆலயம். நல்லா தெரியுது நமக்கு. ஆனா அந்த சூழ்நிலைக்கு போகும்போது தான் செய்ய மாட்டோம். அதை கொண்டு எங்கெங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அலையிறது. இந்த அவரை தெரியும், இந்த இவரை தெரியும், இந்த இவரை தெரியும், இந்த அவரை தெரியும், எல்லாரும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில அனுபவத்துல ஊழியத்துல பார்த்து சொல்றேன், எவரு தெரிஞ்சு நமக்கு பிரயோஜனமே இல்லை. எவரு தெரிஞ்சாலும் நமக்கு பிரயோஜனமே இல்லை. உங்க சித்தப்பா தான் கலட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதுல போற வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுல யார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. ஆனா நான் அறிந்தவரு, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரியா. எசேக்கியா பரிசுத்தவான்கள் அவங்களுடைய காரியங்களை கொண்டு போய் ஆலயத்துல கொண்டு போய் விரிச்சாங்க. ஆலயத்துல கொண்டு போய் விரிச்ச உடனே அவன் ஜெபிக்கிறான். இங்க ஜெபிச்ச உடனே 33 கவனிங்க, 33 வாசிங்க. 33 அதுலயே ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. அசீரியா ராஜா இவனுக்கு விரோதமாக சவால் விடுறான். உன்னை அப்படி பண்ணி போடுவேன், உன்னை இப்படி பண்ணி போடுவேன், உன்னை உண்டு உண்டு ஆக்கி போடு, உண்டு இல்லன்னு ஆக்கி போடுவனாக்கோ ஆணைய பூனை ஆக்கிருவேன், பூனை ஆனை இப்படின்னு அவன் வாய்க்கு வந்த காலால கேட்க முடியாத அசிங்கமான அருவருப்பான வார்த்தையை பயன்படுத்தி ஒரு தேவ மனுஷனை திட்டம். ரட்சிக்கப்படாத ஒருவன், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று கிருபப்பட்ட ஒருத்தனை அந்த பேச்சு பேசுறாங்களா? அவங்கள ஏசுனாங்களா? அவங்கள என்னங்க பேசி பேசி வாங்கி வாங்கி அப்படியே இதாகி போச்சு. அதான் அப்படி உட்காந்துருக்கேன். இதை கேட்டுட்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துல பிடிச்சு அவன் ஜெபிச்ச உடனே பதில் வருது. எப்படி வருதுன்னா 33 கர்த்தர் சொல்றாரு, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அவன் சொல்லத்தான் செய்வான், அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிப்பது இல்லை. இதன் மேல் அம்பு எய்வதும், அவன் அம்பு எய்வதில்லை. இதற்கு முன்பாக கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. இதுக்கு முந்தின வசனம், நீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். மொத்த சபையை இப்ப ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிருக்கணும். இப்ப ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். இதுக்கு பேர் என்ன உத்தரவு தெரியுமா? வார்த்தையினால உத்தரவு. வார்த்தையினால உத்தரவு. நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். அது வியாதியா இருந்தாலும் சரி, சத்துருவின் ஆயுதமா இருந்தாலும் சரி, அது மனிதர்களுடைய சூழ்ச்சியா இருந்தாலும் சரி, அது வாய்க்காமல் போகும். இப்ப அவன் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச உடனே உத்தரவு வந்துச்சா? நம்ம கர்த்தர்ட்ட போய் ஜெபிக்கும் போது உத்தரவு வருதா? சொல்லுங்க. முதல்ல என்ன உத்தரவு இங்க வந்துச்சு? வார்த்தையினால உத்தரவு. இப்ப இந்த வார்த்தையினால உத்தரவு வந்த உடனே அவன் எழும்பிட்டான். கர்த்தர் அப்படியே விட்டாரா? விட்டல்ல. 36க்கு போங்க, 36க்கு போங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கைதட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். முதல்ல வந்தது வார்த்தையினால உத்தரவு. அதை சொல்லிட்டு கர்த்தர் அப்படியே விடல, உடனே நைட்டோட நைட்டா கர்த்தர் ஆபரேஷன் இறங்குறாரு. இந்த ஆபரேஷனுக்கு பேர் என்ன ஆபரேஷன் தெரியுமா? சத்தமில்லாத யுத்தம். சொல்லுங்க. எல்லாவனும் தூங்கிக்கிட்டு இருக்கான், எல்லாம் லேசரா இருக்கும் போல. லேசர் ஆபரேஷன், சத்தமே இல்லை பிரதர். லேசர் ஆபரேஷன் பண்ணிட்டார் ஆண்டவர். நைட்டோட நைட்டா ஒரே தூதன் எத்தனை பேரு? 1,85,000 பேர் ஒரே நைட்ல, ஓவர் நைட்ல காலி. வித்தின் 24 ஹவர்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ், பிரச்சனை சால்வ். இதுக்கு பேரு செயலினால் வந்த உத்தரவு. சொல்லுங்க, என்ன உத்தரவு? செயலினால். முதல்ல என்ன உத்தரவு வந்துச்சு?
அதுக்கப்புறம் என்ன உத்தரவு வந்துச்சு? எனக்கு முதல்ல இப்ப வந்திருக்கிறது வார்த்தையினால உத்தரவு, இனி வரப்போகிறது செயலினால உத்தரவு. இதுவரைக்கும் நடந்தது பார்ட் 1, இனிமே நடக்க போகிறது பார்ட் 2ல. கர்த்தர் எனக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. நம்புறவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும் பார்க்கலாம். அல்லேலூயா. சமாரியாவுல பயங்கரமான பஞ்சம், சொல்ல முடியாத பஞ்சம். அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சங்கிறத விளக்குற, நல்லா கவனிங்க. கழுதை இருக்குல்ல, கழுதையினுடைய தலை விலை போகுது. கழுதையின் தலை கூட கிடைக்க மாட்டுக்கு, அந்த அளவுக்கு பஞ்சம். கொஞ்ச நாள் கழிச்சு பஞ்சம் கூடுது. பெத்த பிள்ளைகளை சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுமையான பஞ்சம். ஏன்னா பஞ்சம் தாங்க முடியல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒரு நாள் பொறுக்கா, ஒரு வாரம் பொறுக்கா, அதுக்கு மேல தாங்க முடியல. அதைத்தான் எரேமியா பாடினாரு, இரக்கமுள்ள ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை, இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்ததா. பஞ்சத்தின் கொடுமையினால பெத்த பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. நம்புவீங்களா நீங்க? நடந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து ராஜாட்ட போய் நிக்கிறாங்க. ராஜாட்ட போய் நின்ன உடனே ராஜாட்ட இருந்து ஒரு பதில் வந்துச்சு. என்ன பதில் தெரியுமா? அந்த 2 ராஜாக்கள் 6ல 26:7 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே. வேதனை தாங்க முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு. இப்ப எல்லாரும் போய் கேட்கிறாங்க, ரட்சியும் என்றால். என்ன செய்யும்? ரட்சியும். அப்படின்னா எங்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும் கெஞ்சுறாங்க. இப்ப ராஜா என்ன பதில் சொல்லிருக்கணும்? காயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அரண்மனையில சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே பாயசத்தையும் குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? ஆட போகாயி, நானே என்ன செய்யும் தெரியாம இருக்க, நீ ஏன் என்கிட்ட வந்துட்டு புலம்பிட்டு இருக்க? நான் சொல்ற அர்த்தத்தை பாருங்க. நான் எப்படி உன்னை ரட்சிக்க முடியும்? உன்னை என்னையும் கர்த்தர் தானே ரட்சிக்க முடியும். களஞ்சியத்தில் இருந்தா என்று சொல்லி எல்லாமே காலியா போச்சு. ஐயா, பிரச்சனை ஒரு பக்கம் அதிகமா இருக்கு, ஆனா அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கான தீர்வு ராஜாட்டே இல்ல. சில பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனையோடு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல என்ன செய்யன்னு சொல்லி குடும்பத்துல தலைவரா இருக்கிற உங்களுக்கு அதுக்குரிய பதில் தெரியல. குடும்ப தலைவியா இருக்கிற உங்களுக்கு அதுக்குரிய பதில் தெரியல. ராஜா விட்ட பிரச்சனைக்கு பதில் இல்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உங்க பிரச்சனைக்குரிய பதில் உங்ககிட்ட இல்ல. உங்ககிட்ட இல்லாம இப்ப அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராஜாட்டம் பதில் இல்லை, ஆனா கர்த்தர் அதுக்கு பதில் இருந்துச்சு. கர்த்தர் அதுக்கு பதில் இருந்துச்சு. இங்க இருக்கிற பிள்ளைங்க யார் யார் வாழ்க்கையில பதில் இல்ல அப்படிங்கிற நிலைமையில உங்க சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, உங்ககிட்ட தான் உங்க பிரச்சனைக்கு பதில் இல்லை, ஆனா ஆண்டவர்கிட்ட உங்க பிரச்சனைக்குரிய பதில் இருக்கு. உங்க காரியத்துக்குரிய பதில் கர்த்தர்கிட்ட இருக்கு. வேதனை அந்த அளவுக்கு வேதனை. இன்னும் அதை விளக்கணும்னா சொல்றேன். அந்த காலத்துல கவனிங்க, ராஜாவோ அல்லது ஒரு தேவ பிள்ளைகளோ ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து எதை உடுத்துவாங்க? ரெட்டை உடுத்தி இருப்பாங்க. ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து அழுது புலம்புவாங்க. வேதனைக்கு அடையாளமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்கள் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு ரெட்டு உடுத்துவாங்க. ஆனா இங்க வித்தியாசமா இருந்துச்சு. இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த பெண் அவ செய்யறது, அவ செஞ்சதை சொல்றாளா? சொன்ன உடனே இப்ப ராஜா என்ன பண்ணுவார்னா, வஸ்திரத்தை கிழிப்பாரு. வாசிங்க அந்த வசனம். என்ன வசனம்? அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே, என்ன வார்த்தைனா, என் பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டோங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? கிழித்து கொண்டா. அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல். இருங்க, அங்கதான் முக்கியமான வார்த்தை இருக்கு. அங்க என்ன போட்டிருக்கு? அவன் உள்ளே சரீரத்தின் மேல்
தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்திருக்கிறதை. அப்ப என்ன நடந்திருக்கு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஏற்கனவே உள்ள என்ன போட்டிருக்கான்? அம்மா கவனிக்கணும், கவனிக்கணும், வசனங்களை தெளிவா கவனிக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டிருக்கிற ராஜாங்கிய கலட்டி போட்டுட்டு ரெட்டை வாங்கி உடுத்துவாங்க. இதுதான் வழக்கம். ஆனா வழக்கத்துக்கு மாற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, ட்ரெஸ்ஸை கிழிச்சா எல்லாரும் பாக்குறாங்க, ஏற்கனவே ராஜா என்ன பண்ணிருக்காரு, உள்ள ரெட்டு உடுத்திருக்கிறாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, இரவும் பகலும் அந்த ராஜா பிரச்சனையிலிருந்து எப்படி எழும்புவோம் தெரியாம ஏற்கனவே அவர் அழுது கொண்டுதான் இருக்காரு, ஏற்கனவே புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாரு, ஏற்கனவே செய்வதறியாமல் திகைத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களும் அப்படித்தாங்க, ஏற்கனவே நீங்க ரெட்டு உடுத்தி கொண்டுதான் இருக்கிறீங்க. சில பிள்ளைங்களை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறாரு, யாருன்னு தெரியல, ஏற்கனவே எல்லாரும் வழக்கத்தின்படி அதற்கு அப்புறம் தான் உடுத்துவது வழக்கம். ஆனா இங்க இருக்கிற பிள்ளைங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீ பாதிக்கப்பட்டிருக்க, ஏற்கனவே நீ வேதனையோடு தான் இருக்க, ஏற்கனவே நீ உள்ளுக்குள்ள அழுது கொண்டுதான் இருக்கிற. என்ன செய்யணும் தெரியல. ஒண்ணு மட்டும் விட்டுறாதீங்க, ஒண்ணு மட்டும் விட்டுறாதீங்க. என் ஜெபம் வீணாய் போவதில்லை, என் கண்ணீர் விரயம் ஆவதில்லை. உத்தரவு கொடுக்கிற தேவனைத்தான் நான் பின்பற்றுகிறேன். ஆமை, உத்தரவு கொடுக்கிற கர்த்தரைத்தான் நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? 7:1 வாசிக்கணும். அதுல 7:1க்கு வாங்க, கீழே 7:1க்கு வாங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலிசா சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கர்த்தர் நம்ம மேல் உலாவுகிறார் என்று நம்புகிறவங்க, என் நிலைமையை மாறும் என்று நம்புகிறவங்க, பிரச்சனையின் உச்சத்தை பார்த்து தேவன் மனம் இறங்கி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு. இந்த உத்தரவு வார்த்தையினால வந்த உத்தரவு. ஆனா அதோடு நிக்கல, காரியம் நடந்துச்சா நடக்கலையாங்கிறத கடைசியில வாசித்தா தெரியும். கடைசியில வாசித்தா தெரியும். அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா போட்டிருக்கோம். 16 வாசிங்க. 14 ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தில். ஒரு நிமிஷம், இப்ப என்ன கவனிக்கணும். முதல் வசனத்தையும் 16 வசனத்தையும் அப்படியே இணைச்சு நீங்க இப்ப பார்க்கணும். முதல் வசனத்தை முதல்ல இப்ப வாசிங்க. முதல் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. மெதுவா. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, யார் வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. நான் ஜெபிச்சு எழும்பின உடனே என் காதுல தொனிப்பது யார் வார்த்தை? ஆலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது யார் வார்த்தை? நான் மனம் உடைஞ்சு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது என் காதுல ஒரு வார்த்தை வருதுல, அது யார் வார்த்தை? 16க்கு வாங்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி. எப்படி ஆவியான எழுதி வச்சிருக்காரு பாருங்க. என்ன வார்த்தையின்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படி. சபையில் சொல்லுங்களம்மா, என்ன வார்த்தையின்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படி. உனக்கு வார்த்தையின்படி உத்தரவு கொடுத்தார்ல, மறக்காதீங்க. அந்த வார்த்தையின்படியே செயலினால ஒரு உத்தரவு வரும். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. வார்த்தையினால் வந்த உத்தரவு, செயலினால கர்த்தர் அந்த உத்தரவு கொடுத்தாரு. 24 மணி நேரத்துல கர்த்தர் பிரச்சனையை சரி பண்ணாரு. நான் விசுவாசித்து, நான் நம்பிக்கையோடு இந்த தேவன் இன்றைக்கும் இந்த ஜனத்துக்கு செய்வாருங்கிற அசைக்க முடியாத உறுதியோடு உங்களை பார்த்து சொல்றேன். இந்த ராஜாவை போல கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்க, ஆண்டவர் பாதத்தை பிடிங்க. 24 மணி நேரத்துல இந்த ஜூன் மாதம் முடிவதற்கு முன்பதாக, இந்த 24ஆம் வருஷம் முடிவதற்கு முன்பதாக உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரு. செயலினால உத்தரவு தருவாரு. உங்க பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒரு செயலினால் உத்தரவு வரும். இந்த வார்த்தையை நம்புறதுக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதைத்தான் கேட்காரு. ஏன்னா அங்க குறுக்க ஒரு பையன் வந்து கொஸ்டின் கேட்டான், இது எப்படி ஆகும்?
சில தீவிரமான நேரத்துல, சில யுத்தத்தின் நேரத்துல, சில கர்த்தர் பயங்கரமா செயல்படும் பொழுது சொன்ன உடனே கையை மூடி நம்பணும். கர்த்தர் தீவிரமா செயல்பட எழும்பும் பொழுது கண்ணை மூடிட்டு நம்பணும். அங்க என் மன அறிவை பயன்படுத்தி கேள்வி கேட்டா அந்த பரிதாபம். நீ 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 என்ன செய்வ? உன் கண்களால காண்பாய். ஆண்டவரே, அந்த பரிதாபத்துக்குரிய யார் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்புறோம். என் பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒரு உத்தரவு ஆண்டவருக்கு வரப்போகுது. எத்தனை பேர் இங்க நம்புறீங்க? விட்டுற மாட்டாரு ஆண்டவர், விட்டுறவே மாட்டாரு. உங்கள்கிட்ட இவ்வளவு நாள் ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன். உங்களை மூழ்கடிச்சு எல்லாரும் முன்னால வெக்கப்படணும், நீங்க இதுல உங்க வாழ்க்கை எல்லாமே சொல்லி முடியணும்னா எப்பயும் முடிஞ்சிருக்கணும். எத்தனை கட்டங்களை நீங்க தாண்டி வந்திருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. 1 2 3 4 என்ன முடியாதுல. எத்தனை கட்டத்தை தாண்ட வந்திருக்கிறீங்க. மூழ்கணும்னா அன்னைக்கே மூழ்க விட்டுருப்பாரு. அதை நோக்க மூழ்க விடுவதல்ல, கரை சேரவும் உங்களை கொண்டு அநேகரை கரை சேர்க்கவும் தான். நீங்க மட்டும் ஆண்டவற்ற ஒன்னே ஒண்ணு, நீங்க சொல்ற வார்த்தையை சந்தேகப்படாம நான் நம்புறேன்ப்பா, நீங்க சொன்னது நிறைவேறும் வரை நான் பொறுமையா காத்திருப்பேன்ப்பா. எப்படி காத்திருக்கணும்? எப்படி காத்திருக்கணும்? பொறுமையா கண்ட எருமை பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. கண்ட எருமைகள் நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்காக என்ன இவ்வளவு நாள் தான் காத்திருப்பேன், என்ன எவ்வளவு நாள் தான் காத்திருப்பேன், சட்டுப்புன்னு ஒரு காரியத்தை செய் அப்படின்னு ஆண்டவர் விரும்பாத ஒரு ரூட்ல நம்மள சில ஆட்கள் தள்ளி விடுவாங்க. புரியுதா? ஆமா, அந்த கண்ட எருமைகள் பேச்ச கேட்காம கர்த்தருக்காக நான் பொறுமை. அந்த வார்த்தை முக்கியம். கவனிங்க, முதல் ஆராதனை ஆண்டவர் ஒண்ணு நினைப்போட்டாரு, எல்லாராலையும் ஜெபிக்க முடியும், ஜெபிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும். ஆனா ஜெபிச்சதுக்கு அப்புறம் காத்திருக்க முடியுது அவங்களால. அது எல்லாராலையும் முடியாது. யாரால முடியும்னா அந்த தேவனை நம்புறவங்க மட்டும்தான் காத்திருப்பாங்க. இந்த தேவன் எனக்கு ஒரு உத்தரவு தருவார், நிச்சயம் என் பிரச்சனையை மாற்றக்கூடிய உத்தரவாக இருக்கும், அது நீதி உள்ள உத்தரவாக இருக்கும், அது செயலினால் வந்த உத்தரவாக இருக்கும். ஒரே ஒரு உத்தரவு வரும், என் 24 ஹவர்ஸ்ல என் மொத்த குடும்பத்துடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இத்தனை வருஷம் பட்ட பாடுகளுடைய அத்தனைக்கும் பதில் வரும். அப்படிப்பட்ட உத்தரவு தேவன் இந்த சபைக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எசேக்கியாவுக்கு செயலினால் உத்தரவு தந்த தேவன், யோசேப்புக்கு செயலினால் உத்தரவு தந்த தேவன். ஆமா, இந்த ராஜாக்கள் காலத்துல இந்த சமாரியாவுக்கு செயலினால் உத்தரவு தந்த தேவன். அந்த நிலைமையிலேயே போகிற இந்த ஜனங்களுக்கு, இந்த சபையில் உள்ள இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த உத்தரவை தருவாராக. நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க, பொறுமையா காத்திருப்பேன்னு ஒப்பு கொடுக்கிறவங்க எழுப்பி நிப்போமா? அந்த நாள்ல விவரம் தெரியாம இவங்க எல்லாம் எனக்கு ஏதாவது செய்வாங்க, உதவி செய்வாங்கன்னு சொல்லி மனுஷன்ட்ட போய் நீங்க வடிச்சீங்க பாருங்க, வடிச்சீங்க பாருங்க. எவ்வளவோ கண்ணீர் மனுஷன்ட்ட வடிச்சிருக்கிறீங்க. அது உங்க வீட்டுக்கார்ட்ட இருக்கலாம், உங்க மனைவிட்ட இருக்கலாம், உங்க பிள்ளை வீட்டோட இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷங்க அதை மறந்துடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அடிக்கடி நம்ம கண்ணீர் வடிச்சோம்னா நம்ம கண்ணீருக்கு மதிப்பே இல்லாம ஆக்கிடுவாங்க. உங்க கண்ணீரை மதிக்கவே மாட்டாங்க மனுஷர்கள். ஆனா கர்த்தர் நீங்க வடிச்சீங்கல்ல, ஒரு சொட்டு கூட வீணா போகாது. எல்லாம் திருப்தியில் அளந்து வச்சிருக்காரு, சரியா அளந்து பதில் தருவாரு. ஒரு சொட்டு கூட கர்த்தர் சமூகத்துல வடிச்ச கண்ணீர் வீணாய் போகாது. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் நான் வடிச்ச கண்ணீரை. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நீங்க செய்த ஊழியத்துக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின்படி செயலினால் உத்தரவை இந்த ஜனங்கள் காணும்படி கிருபை செய்யும். ஆசீர்வதி, மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.